إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அந்த அல்லாஹு தஆலா தனது சாந்தியை சொரிந்தருள்வானாக என்று கேட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அன்கபூத் 45வது வசனத்தில் ஒரு விடயத்தை சொல்கிறான். அதனை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு முன்னால் குர்ஆனின் கண்ணியம் என்ற தலைப்பில் சில துணுக்குகளை எடுத்து வைக்க நினைக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலாத் إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أتل ما أوحي إليك من الكتاب. இந்த கிதாப் புத்தகம் இறங்கப்பட்ட விதத்திலே ஓதுங்கள். வஅகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அந்த தொழுகை மானக்கேடானவற்றிலிருந்தும் தடுக்கப்பட்டவற்றிலிருந்தும் உங்களை தடுக்கும். வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹு தஆலாவை நினைப்பதே மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், அவன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறான் என்ற இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மனிதன் கண்ணியத்தை தேடுவது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. கண்ணியத்தை தேடுவதற்காக வேண்டி இவன் சிந்திக்கிறான், எந்த வகையில் நாம் கண்ணியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதனுடைய ஒருவன் நினைக்கிறான், நான் படித்து பட்டம் பதவிகளை பெற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும் என்று நினைக்கிறான். அதற்காக அர்ப்பணிக்கிறான். சிலர் நினைக்கிறார்கள், பொருளாதாரத்தை நான் வளப்படுத்தி கொண்டால் எனக்கு அதன் மூலம் கண்ணியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைக்கிறார். அதற்காக அவர் அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை. இன்னும் சிலர், நான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதன் மூலமாக எனக்கு கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக அவருடைய முழு முயற்சியையும் வீச்சாக வீசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, அப்படி ஆட்சி அதிகாரத்தில் கண்ணியம் கிடைத்தவர்கள் இருந்தார்கள். எப்படி தெரியும்? உலகத்திலே ஒரு கொடுமையான ஆட்சியாளனாக இருந்த ஃபிரௌன், அவன் நினைத்தான் அவனுக்கு நிகராக அந்த காலத்தில் யாருமே இல்லை என்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது. அதன் மீது அவன் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு முயற்சி எடுத்தான். கிடைத்ததாம். அந்த வரலாற்று செய்தி நமக்கு தெரியும்.
அதே போல பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் வந்த காரூன், அல்லாஹு தாலா சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளைத்தான் நாம் இதை பேசுகிறோம். காரூன் அவனுக்கு ஒரு கண்ணியம் கிடைத்ததா என்று பார்த்தால் அவனுடைய முடிவையும் நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். கண்ணியம் கிடைக்கவில்லை. அதே போல ஆட்சி அதிகாரம் கிடைத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு கண்ணியம் கிடைத்ததா? ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இன்று அவர் இல்லை. அதே போன்று துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆட்சியாளரை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அவருக்கு பெரிய, இந்த உலகத்தில் பெரிய ஆட்சி பரப்பை கொடுத்திருந்தான். அதன் மூலம் அவருக்கு ஒரு கண்ணியம் கிடைத்தது. ஆனால் இன்று அவர் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இப்போது நாம் சிந்திக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் முயற்சி செய்கின்றார்கள். அவற்றில் சில வகையான கண்ணியங்கள் கிடைப்பது போல் காட்சி அளிக்கும். ஆனால் அது ஒரு ஸ்திரமான, ஒரு நிரந்தரமானதாக இல்லை. பொதுவாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பெற்றாரும் முயற்சி செய்கின்றார்கள். அந்த பெற்றாருடைய முயற்சி அந்த குழந்தையை மொண்டசோரி பருவத்திலே இருந்து இந்த பிள்ளை உலகத்திலே அடையக்கூடிய முழுமையான கல்வியை அடைந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு இந்த சமூகத்தின் மத்தியில் ஒரு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். அதன் விளைவுகள் தான் என்ன என்பதை நாங்கள் பின்னால் சாட மாடியாக உரசி பார்க்க இருக்கிறோம். அதுபோக சிலர் நினைக்கிறார்கள், நல்ல நல்ல சந்ததிகளை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று, அதற்கு அதை அப்படி உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த கண்ணியத்தை இலக்காக வைத்துத்தான் இப்படி பல முயற்சிகளையும் சமூகம் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன கண்ணியம் என்பது ரெண்டு வகையில் கிடைக்கக்கூடியது. ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம், மற்றது மறுமையில் கிடைக்கக்கூடிய கண்ணியம். உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அல் பக்ரா அத்தியாயத்தை நீங்கள் ஓதுங்கள், அதனை கையாள்வது வளம் சேர்க்கும், அதனை கைவிடுவது இழப்பை தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி முஸ்லிமிலே வரக்கூடிய 1470வது செய்தியாகவும் புகாரியிலே வரக்கூடிய 4008வது செய்தியாகவும் இருக்கின்றது. இன்னும் சொன்னார்கள், நீங்கள் பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை ஓதுங்கள், அதை ஓதுகின்ற நேரத்தில் நீங்கள் மனித இனத்திலிருந்தும் ஜின்னினத்திலிருந்தும் வரக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் குர்ஆனை பற்றியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் நாங்கள் இப்போது விடயத்துக்கு வரப்போகின்றோம். உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலாத் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், இந்த கிதாப் இறங்கப்பட்ட முறையிலே ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதற்குரிய காரணம் என்ன? அந்த குர்ஆன் இறங்கி ஒரு மொழி நடை இருக்கின்றது. எழுத்து நடைய வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு மொழி நடை இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கற்றுக் கொடுத்த மொழி நடையிலே நாங்கள் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதலாவது செய்தி. அப்படி நீங்கள் ஓதிவிட்டால் வா அகிமிஸ் ஸலாத், அத்தோடு சேர்ந்து தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நிலைநிறுத்தினால் ஓதுகிறீர்கள் சரியாக, தொழுகை நிலைநிறுத்துகிறீர்கள் சரியாக. இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இப்போதான் விஷயம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய குழந்தையை சரியாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமூகம் எங்களோடு சேர்த்து சமூகம் என்ன பாடுபடுகின்றது தெரியுமா? அறிவுறுத்தல் கிடைக்கிறது. உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய வாலிபனை, உங்களுடைய யுவதியை வீட்டிலே கவனியுங்கள். அவர்களுடைய முகம் உறங்கி கிடக்கிறதா, தன்னந்தனியாக காமராவில் இருக்கிறாளா, அல்லது உங்களோடு பேசாமலே அப்படி நேரத்துக்கு இப்படியெல்லாம் சில அடையாளங்களை சொல்லி, அப்படி என்றால் அந்த குழந்தை மீது நீங்கள் சந்தேகம் கொள்ளுங்கள், அந்த குழந்தை அவதானியுங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு
வெறுமனே எங்களுடைய குழந்தைகள் மீது சந்தேகத்தை கிளப்பி சமூகம் எங்களுக்கு சில அறிவுரைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஏன் பாடசாலையிலே செல்லுகின்ற மாணவிக்கோ மாணவனுக்கோ அந்த இடத்தில் வைத்து மயக்க மருந்துகளை கொடுத்து விடுகிறார்கள், பழக்கி விடுகிறார்கள். அதற்கு அடிமைப்பட்டு விட்டால் உங்களது குழந்தை வீட்டுக்குள் தனிமையாக முடங்கிவிடும், அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்றெல்லாம் அவர்களை பற்றி எங்களுக்கு ஒரு வெறும் சந்தேகத்தை ஏற்பட்டு என்னுடைய குழந்தை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நாங்கள் நினைக்கக்கூடியவாறு இன்று சமூகத்தின் காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா? ஒரு புறம் பார்த்தால் அப்படி உண்மையாகவும் இருக்கின்றது. அதே பார்வையில் எங்களுடைய குழந்தையை பார்க்க முடியுமா? இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் இந்த உத்லுமா உஹிய இலைக்க மினல் கித்தாப், அந்த கித்தாப் இறங்கப்பட்ட முறையில் ஓதிவிட்டீர்களா? வா அக்மிஸ் ஸலா, அந்த தொழுகையை நிலைநிறுத்தி விட்டீர்களா? இப்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அந்த தொழுகை உங்களை மானக்கேடான விடயங்களிலிருந்தும் தடுக்கப்பட்டவற்றிலிருந்தும் தடுக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பெரியோர் அறிவுரையாக தருகின்றானே, இதை நாங்கள் சிந்திப்பதில்லையா? அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் பயப்பட தேவையில்லை. முதலாவது அல் குர்ஆனை அது எப்படி இறங்கப்பட்டதோ அதனை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்து விட்டோமா? இப்போது நான் ஓதுகின்ற ஓதல் சரியானது தான் என்று எங்களுக்கு ஒரு திருப்தியாக வந்து விட்டதா? இப்போது அக்மிஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்தி விட்டோமா? இப்போது நாங்கள் பயப்படவே தேவையில்லை. எங்களுக்கு முன்னால் ஒரு பாதுகாவல் அரண் இருக்கின்றது, எங்களை சுற்றி ஒரு பாதுகாவல் அரண் இருக்கின்றது. எதிலிருந்து பாதுகாவல் அரண்? அல்லாஹு தஆலாவிடம் இப்லீஸ் ஒரு சேலஞ்ச் போட்டு வந்தான், தெரிந்தானே? அவனை தூக்கி எறிகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடம் நேரடியாக போய் அவனிடம் மரணத்துக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கேட்டதற்கு பின்னால், அல்லாஹு தஆலா அந்த வரத்தை கொடுத்ததற்கு பின்னால் அவன் சொல்கிறான் அல்லாஹு தஆலா கிட்ட, சும்ம லஆத்தியன்ன மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன். அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், உன்னுடைய ஆதத்துடைய மக்களை நான் அவர்களுக்கு முன்னால் நின்று வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், அவனுக்கு பின்னால் நின்று வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், அவனுக்கு வலப்புறம் இருந்து வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், இடப்புறம் இருந்து வழிகெடுத்து கொண்டு இருப்பேன். வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன், உனக்கு அதிகமாக சிறந்தாழ்த்தி நன்றி செலுத்தக்கூடியவர்களை காண மாட்டாய் என்று ஷைத்தான் சபதமிட்டு வந்தவன். அவனுடைய தௌவா பணி ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிலிருந்து ஆரம்பிக்கின்றது. எதுவரைக்கும்? அவனுடைய முடிவு மரணம் வரும் வரைக்கும் அவனுடைய தௌவா இருந்து கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அந்த தொழுகை மானக்கேடானவற்றிலிருந்தும் தடுக்கப்பட்டவற்றில், நான் தொழுகிறாள், நான் அதை செய்ய மாட்டேன், இல்லை. தொழுதவர் தான் இந்த உலக முஸ்லிம்களுக்கு, இலங்கையிலே அதிகமாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்களையும் தலைகுனிவுக்கு ஏற்படுத்தி சென்ற ஒரு தொழுகையாளியைத்தான் நாம் முன்காலத்திலே கண்டோம். அப்படி என்றால் அப்படிப்பட்டவருடைய கூட அந்த ஷைத்தான் விளையாடி இருக்கிறான், எங்களோடு விளையாட மாட்டான் என்பதில் என்ன நம்பிக்கை? இப்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹு தஆலாவை நினைப்பதுதான் மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், அல்லாஹ் நீங்கள் செய்வற்றை அத்தனை அறிந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தொழும்போது மட்டும் அல்லாஹ்வை ஒரு நினைத்து விட்டு அடுத்த கட்டங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைக்கின்ற நேரத்தில் நாங்கள் ஒரு கற்பனை வடிவத்தில் தான் அல்லாஹு தஆலாவை நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முழங்கிக் கொண்டிருக்கிறான். இவற்றை நாங்கள் சிந்திப்பது இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமின் அண்ணஞ்சங்களே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளைகளை நாங்கள் தலைமை சுமந்தவர்களாக இருந்தால்
அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பு இருக்கிறது, அவனுடைய உதவி எங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடங்களில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி குர்ஆனை சுமந்த ஒரு சமூகம் கண்ணியப்பட்டு வாழ்ந்து மரணித்து விட்ட வரலாற்று செய்திகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற நேரத்தில் 59வது வசனம் 21வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இருக்கிறதே, இதை நாங்கள் ஒரு மலையில் இறக்கி இருந்தால் அந்த மலை சுக்குநூறாகி இருக்கும் என்று சொல்லி அந்த பயங்கரமான அந்த பாரமான சாமானை ஒரு மனிதன் சுமந்த செய்தியை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு மலையிலே இறக்கி இருந்தால் அது சுக்குநூறாகி இருக்குமாம். அதை சுமந்தது யார்? அரேபிய தீபகற்பத்திலே தாயையும் தந்தையும் இழந்த ஒரு சாதாரண ஒரு வாலிபன். அதை சுமந்து இன்று எங்களிடம் தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை வைத்து நீங்கள் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக தந்திருக்கும் போது நாங்கள் அதை எடுத்தும் பார்ப்பதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஐவேளை தொழுகையின் போது 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் பிரார்த்தனை பற்றி தெரியும், என்ன சொல்கிறோம் அதற்கு என்ன விடை கிடைக்கும் என்பது தெரியும். ஆனால் கவலையான செய்தி என்ன தெரியுமா? அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் அச்சரங்களை சரியாக உச்சரித்து முழுமையாக ஓத தெரியாத நிலையிலே நான் ஒரு கொள்கைவாதி என்று சொல்லி 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 அப்படியே வாழ்ந்து மரணிக்கின்ற, பரிதாபமாக மரணிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த 7 வசனங்களை அதிலே இறுதியாக வலத்தோல்லீன் என்ற இந்த வார்த்தையை கூட சொல்ல தெரியாமல் வலல்லாலீன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேரை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது மக்காவிலே குர்ஆனை தான் பிரச்சாரம் செய்தார்கள். குர்ஆனை பிரச்சாரம் செய்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். மதீனாவுக்கு குர்ஆனை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த குர்ஆனை அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பியதற்கு பின்னால் அங்கே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருவராக அங்கே கோபத்தில் இருந்தவர்கள், எதிரியாக இருந்தவர்கள் அப்படியே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அவருடைய தோழரும் உட்கார்ந்திருந்த ஒரு இடத்துக்கு தன்னுடைய ஈட்டியை எடுத்து வேகமாக வந்து கோபாவேசத்துடன், எங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் வந்து இந்த புதிய செய்தியை சொல்ல வரக்கூடாது, அப்படி நீங்கள் வந்தால் உங்களுடைய குடும்பத்தினரிடம் நீங்கள் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் என்ற அச்சுறுத்தலுக்கு பின்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு விருப்பம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற செய்திக்கு நான் வருகிறேன் என்ற ஒரு செய்தியை சொன்னவுடன் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உதாரணத்துக்கு ஒருத்தர் தான் சொல்கிறேன், அவடத்திலே உட்கார்கின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை அங்கே ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் மாறுகிறது, முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரிகிறது. தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலே போய் அந்த மார்க்கத்தை அவரும் எடுத்து சொல்லி அப்படி அவருடைய ஒரு பெரிய கூட்டத்தை இஸ்லாத்துக்குள் அழைத்து கொண்டு வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார். அமைத்து கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே அமைத்து கொண்டதற்கு பின்னால் உறுதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் அகல் யுத்தம் வருகின்றது. அகல் யுத்தத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த நபித்தோழருக்கு தாறுமாறான காயங்கள் ஏற்படுகின்றது. அந்த காயங்களுக்கு வைத்தியம் நடக்கின்றது. நீண்ட நாட்களாக அந்த வைத்தியத்தில் பிரயோசனம் எதுவுமே இல்லாமல் அந்த ஓடிக்கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த காயம் இருந்தது. அந்த காயத்தோடு நீண்ட நாட்களை கடத்திவிட்டு
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். புகாரியிலே வரக்கூடிய 3803வது செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய 2466வது செய்தி. பிரித்து பாருங்கள், படித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருடைய மரணத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கியது என்று சொல்லி சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, அர்ஷ் என்பது சாதாரணமான ஒரு விடயமா? சாதாரணமான ஒரு பகுதியா? அல்லாஹுடைய ஆட்சி பீடம் அசைகிறது என்று சொன்னால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை இந்த குர்ஆனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள், இன்னும் ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அவருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முன்னங்கால்களால் நடந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி. இதுக்கு தகுமான ஹதீஸ் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு செய்தியாக இருக்கின்றது, பதியப்பட்ட செய்தி. ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அதிகமான மலாய்க்காமார்கள் என்னோடு வந்தார்கள், நம்மோடு வந்தார்கள். அவர்கள் வருகின்ற காரணத்தினால் எனக்கு காலடியை ஒழுங்காக வைக்க இடம் கிடைப்பதில்லை, எனவே நான் முன்னங்கால்களால் நடந்தேன் என்ற ஒரு வரலாற்று செய்தி அங்கே பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னவா இருந்தாலும் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனோடு ஒட்டி இருந்த காரணத்தினால் அவருடைய ஜனாசா, அவருடைய மரணத்தின் போது அர்ஷ் நடுங்கிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, இப்படி எம்முடைய சமூகத்தை நாங்கள் வளப்படுத்தி எடுக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஆனோடு இணைத்து விட வேண்டும். எம்முடைய உள்ளங்களை குர்ஆனோடு இணைத்து விட வேண்டும். குர்ஆனோடு இணைக்காமல் அப்படியே விட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கின்றது? எங்களோட ஊர் பகுதியிலிருந்து ஒரு வாலிபர் கூட்டம் உண்டு, ஒரு பிரயாணம் நடந்த சம்பவம் உண்டை அந்த வாகனத்தை ஓட்டிய சாரதி என்னிடம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார்? யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு குழு பயணம் போகின்றது, ஒரு வாலிபர் கூட்டம் போகின்றது. போய்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு இடத்தை குறித்து அந்த வாலிபர் கூட்டம் சொல்லுகின்றார்கள், நிறுத்துங்கள். நிறுத்தியவுடன் அந்த வாலிபர் கூட்டத்துக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடும். ஓர் இடத்துக்கு போய் ஒரு கேன் என்று சொல்கிறார், ஒரு அளவை காட்டி சொல்கிறார். ஒரு கேன் நிறைய அங்கே மதுவை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வேனிலே ஏற்றிவிட்டார்கள். எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, அவர்களுடைய ஹயர். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலே ஓரிடத்திலே போய் இருந்து அவ்வளவு மதுவையும் எங்களுடைய வாலிப சமூகம் குடித்து முடித்தது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்று அந்த வாகன சாரதி அவரும் ஒரு வாலிபர் என்னிடம் சொன்ன செய்தி உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கிறேன். இப்போது நான் கேட்கிறேன், இதே வாலிபர்கள் வாலிபத்தோடு இருக்க மாட்டார்கள், வயது முதிர்ந்த நிலைக்கு வருவார்கள். வயது முதிர்ந்த நிலைக்கு வந்தவுடன் அவர்களுடைய உடற்கட்டை பார்த்து, அவர்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து, அல்லது அவர்களுடைய கல்வித்தகமை பார்த்து சமூகம் அவர்களிடம் பல பொறுப்புகளை ஒப்படைக்கும். என்ன, நீங்கள் பள்ளியின் தலைவர், நீங்கள் சமூகத்தின் தலைவர், அல்லது நீங்கள் பொருளாளர், நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு பொறுப்புகளை, அல்லது ஒரு பெண்ணை கொடுத்து என்னுடைய மகளுக்கு நீ கணவன் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தால் என்ன நடக்கும்? இந்த இடம் வரவில்லை. எங்கோ ஒரு இடத்திலே கொண்டு போய் அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்து ஆளாக்கி அவர்களிடம் ஒரு பெண்ணை கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு குடிகாரருடைய கையிலே குழந்தையை கொடுக்கிறோம். தேடி பார்ப்போம், எங்களுக்கு அந்த செய்தி தெரியாது. தெரியாத காரணத்தினால், அவருடைய உள்ளத்தை பார்க்க முடியாத காரணத்தினால் எங்களிடம் பொத்தி வளர்த்த குழந்தையை அவருடைய கையிலே கொடுக்கிறோமாக இருந்தால் என்ன நடக்கும்? எதிர்காலத்தில் பள்ளி பொறுப்பு என்ன நடக்கும்? சமூக பொறுப்பு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, எனவே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப். இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா வேறாக என்ன சொல்றான் தெரியுமா? வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். கண்ணியம் கிடைக்கக்கூடிய இடம், கண்ணியம் எங்கே கிடைக்க போகிறது பாருங்கள். வஸாரி, விரையுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வின் மன்னிப்பின்பாலும்
மிர் ரப்பிக்கும் வஜன்னா, சுவர்க்கத்தின் பாலும் விரையுங்கள். விரையுங்கள் என்றுடன் நாம் நினைக்கிறோம். எங்கட பள்ளி தானே, நினைச்ச நேரம் போய் தொழுது கொள்ளேனும். எங்கட மௌலை தானே, எல்லாம் எங்கட தானே. இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாங்குக்கு முன்பதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்த நேரம் என்னை அழைக்க இருக்கின்றார், அந்த அழைப்புக்கு முன்பதாக நான் போய்விட வேண்டும் என்று என்னுடைய சிரத்தை அல்லாஹ்வுக்கு நான் தாழ்த்தி விட வேண்டும் என்ற அச்சத்தோடு என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த அச்சம் எங்கே இருந்து வரும்? வருமனே இப்படி ரைட், நான் முஸ்லீம், ரைட், எனக்கு ஒரு பயம். அப்படி இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எது எல்லாம் சொல்கிறான், நரகத்தை பற்றி சொல்லுகிறான், சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றவன் வசாரிய விரையுங்கள். எப்படி விரையுங்கள்? விரையுங்கள் என்றவுடன் நாங்கள் குர்ஆன் மதரசானே உனக்கு டைம் இருந்தப்போ, டைம் பார்ட் டைம், நோ ஃபுல் டைம், பார்ட் டைம். குர்ஆன் மதரசாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? பார்ட் டைம். டைம் கிடைச்சா ஓதுறது, இல்லாட்டி அது தேவையில்லை. ஏன்? என்னுடைய குழந்தை நாளைக்கு ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு வைத்தியன் ஆக வேண்டும் என்ற இலக்கில் அந்த எம்முடைய சமூகம் அப்படியே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் குர்ஆனுக்கு முதலிடம் கொடுக்காமல் கிடைத்தால் போகலாம், எங்கே கண்ணியம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் எங்கோ போய்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற செய்தி, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரையுங்கள். எப்படி விரையுங்கள்னு சொன்ன என்ன தெரியுமா? சும்மா சாதாரணமான போக்கு இல்லை. அல்லாஹு தஆலா இதே குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா. இந்த பூமி இருக்கே, இந்த பூமி அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு இப்படி குலுக்க போறான். ஜல்சலா என்றால் பூமி அதிர்ச்சி. அப்படி பூமி அதிர்ச்சி நேரம் மனிதனுடைய நிலை என்னவாயிருக்கும்? பூமி குலுங்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், சாதாரணமாக இருக்குமா? பெரும் பெரும் வெடிப்புகள், பிளவுகள், அதிலே மக்களும் வீடுகளும் அப்படியே முடங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் மனிதன் ஓடுவான். எதற்காக ஓடுவான்? தப்பித்துக் கொள்வதற்காக. உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடுவான். இதைத்தான் விரைவு என்று சொல்கின்றது. வசாரி, விரையுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, அல்லாஹ்வின் மன்னிப்பின்பாலும் சொர்க்கத்தின்பாலும் விரையுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு பிரமாண்டமானது. உஇத்தத் லில் முத்தகீன், அது ஆல்ரெடி ஏற்கனவே இறையச்சமுள்ளவர்களுக்கு சித்தப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, குர்ஆன் தரும் கண்ணியம் என்ற தலைப்பில் சிலதுகளைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் 6234 வசனங்கள் இருக்கின்றன. இத்தனை வசனங்களும் 7 வானங்களுக்கு மேலிருந்து படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அதை ஓதுகின்ற நேரத்தில் ஒரு எழுத்துக்கு 10ஆல் பெருக்கிய நன்மைகள் தரப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஹர்ஃபுன், வலாமுன் ஹர்ஃபுன், வமீமுன் ஹர்ஃபுன். இந்த மூன்று எழுத்துக்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு இலகுவாகவும் அருமையாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அழகான லாபம்தான் இந்த குர்ஆன் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, இன்னும் இந்த குர்ஆனை ஓதித்தான் நாங்கள் தொழ வேண்டும். இந்த குர்ஆனை ஓதி தொழுவதற்காக வேண்டி குர்ஆனை நாங்கள் ஓதி பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த குர்ஆனிலே 28 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 28 எழுத்தும் 28 வகையான உச்சரிப்புகள். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை போன்றதல்ல. உதாரணத்துக்கு ச என்பது ஒரு எழுத்து, ச என்பது ஒரு எழுத்து, ல என்பது ஒரு எழுத்து, ஷ என்பது ஒரு எழுத்து. இப்படி அந்த சா கிட்ட ஒரே வகையாக இருக்கும், ஆனால் ஒன்றை போன்று இருக்க மாட்டாது. இந்த 28 எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை நாங்கள் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை கேள்வி கேட்டால் ஒரு கவலையான விடைதான் கிடைக்கும். என்ன சொல்வார்கள்?
எங்களுக்கு காலம் கடந்து விட்டது, இனி எங்களுக்கு அதை படிக்க இயலாது. இல்லை, தொழுகையிலே ஆரம்பத்திலே நாங்கள் தக்பீர் கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தக்பீரை கட்டியவுடன் ஓத வேண்டிய முதலாவது பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனை வஜ்ஜஹத் என்று எல்லோருக்கும் தெரியும். இன்னும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகின்றார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், உதயத்துக்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை எவ்வளவு தூரமாக ஆக்கினாயோ அதுபோன்று தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், பிழைகள் அத்தனையிலிருந்தும் என்னை நீ தூரப்படுத்தியா அல்லாஹ் என்று ஒருவர் தக்பீர் கட்டியவுடன் முதலாவது சொல்ல வேண்டிய வார்த்தை. அத்தோடு அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். சௌபு, சௌப் என்றால் ஆடை. யா அல்லாஹ், ஒரு வெண்மையான அபியது, வெண்மையான ஆடையை தனசிலிருந்து தூய்மைப்படுத்தினால் எப்படி வெண்மையாக துளங்குமோ அதுபோன்று என்னுடைய பாவக்கரைகளிலிருந்து என்னை தூய்மைப்படுத்தியா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது அல்லாஹும்ம உக்ஸில், யா அல்லாஹ் கழுவிவிடு. அல்லாஹும்ம உக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி. என்ன சொல்கிறோம்? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை பில் மாஇ, தண்ணீரால் கழுவி தூய்மைப்படுத்து. வஸ்ஸல்ஜி, சல்ஜ் என்ற ஆலங்கட்டி, சல்லாஜா ஃப்ரிட்ஜுக்கு செல்லுவோமே, ஐஸ் கட்டிக்கு செல்ல சல்ஜி. வஸ்ஸல்ஜி இதை சொல்லாமல் வஸ்ஸல்ஜி என்று சொல்வார்கள். வஸ்ஸல்ஜி, சல்ஜியா இல்லை, வஸ்ஸல்ஜி வல் பரது. யா அல்லாஹ், ஆலங்கட்டியால் வல் பரது, குளிரான தண்ணீராலும் என்னுடைய பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்து என்று நாங்கள் மொழிவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி எடுக்க வேண்டும். இப்படி செய்தால் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மனிதனுக்கு முன்னாலும் தலை குனியவே தேவையில்லை. நஹ்னு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயஸ்தபித் அக்தாமக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி தருகிறான். என்ன சொல்கிறான்? என்னுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுடைய கால்களை யுத்த களத்தில் ஸ்திரப்படுத்துவேன் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வாக்கு தருகிறான். இவற்றை விட்டுவிட்டு எங்களுக்கு இந்த கட்சிக்காரர் வந்தால் நல்லா இருக்குமா, அந்த கட்சி விஜய் வந்தாச்சு, அங்க இப்ப முஸ்லிம்களுக்கு எல்லாம் பெரிய குழப்பமா இல்லையா? ஒருத்தர் இங்க இருந்து நாங்க யாழ்ப்பாணத்தை விஜய்க்கு கொடுக்க போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு அவர் தருவார். கூத்தாடியை பிடிச்சிக்கிட்டு ஆடி அவன காலங்களின் முடியுது, அவனை கூப்பிட்டு பாதுகாப்பு. அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் நெருக்கமாக வேண்டும். அதனை நெருங்கிவிட்டால் அல்லாஹு தாலாவிடம் இருந்து பாதுகாப்பு இருக்கின்றது. நீங்கள் இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு படுங்கள், அதிலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது. நீங்கள் பக்ராவின் இறுதி 2 வசனங்களை ஓதுங்கள், ஆமன ரசூல் பிமா உன்சில், அந்த வசனங்களை ஓதுங்கள். உங்களுக்கு ஜின்னிடமிருந்தும் ஜின் சைத்தான்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். சிந்திக்க மாட்டோமா? எனவே அன்புக்குரிய இஸ்லாமின் நெஞ்சங்களே, கண்ணியத்தை தேட வேண்டுமா? முதலில் குர்ஆனை பிள்ளைகளிடம் ஒப்படைங்கள். நாங்களும் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாக நாங்கள் தொலைத்து விட்ட அந்த அறிவு பொக்கிஷத்தை தேடி அதனை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகி எங்களுடைய சமூகத்தையும் நாங்கள் கண்ணியமுள்ள ஒரு சமூகமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு கண்ணியம் வேண்டுமாக இருந்தால் குர்ஆனோடு நாங்கள் நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்து விடைபெறுகிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.